ராயப்பேட்டையில் போய் வாங்குற அளவுக்கு ஒன்றும் தூரம் கிடையாது. அது அடிச்சு விடு தான். அதுவும் இந்த மேயர் பிரியாவுக்கு வேண்டப்பட்ட மந்திரி பல்லுவலியா பாபு என்கிற ஸ்னேக் பாபு அவர் தானே சொல்லுவார் அடிச்சு விடுங்க. அந்த மாதிரி இப்போ டோப்பா பாவம் அடிச்சு விட்ட விஷயத்தை நீங்கள் நினைவு கூடுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. இவங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், தீர்மானம் போட்டு அந்த வேலையை செஞ்சுக்கணும். சென்ட்ரலைஸ்டாக செய்யறதுக்கு நீ யார்? யூ ஆர் ஏ ஜஸ்ட் சூப்பர்வைசிங் பாடி. வந்தால் அங்கே செருப்பு ஒழுங்காக விட்டுருக்கானா, பக்தர்களுக்கெல்லாம் தண்ணி இருக்கா, பார்க்கிங் ஒழுங்காக இருக்கா, அங்கே செக்யூரிட்டி ஒழுங்காக இருக்கா, அந்த நிலபலங்கள்லேருந்து குத்தகையும் அடிமனை வாடகையும் ஒழுங்காக வருதா, இந்த பார்க்குற வேலை மட்டும்தான் அல்லுலியா பாபு. இந்த மாதிரி காங்கிரஸ் ஆனது மைனாரிட்டி அப்பீட்மெண்ட்டில் ஈடுபட்டு மெஜாரிட்டிகளை பகைத்து கொள்ளும் வேலையை திறம்பட செய்கின்றார்களோ என்ற ஒரு டவுட் இருக்கு. அதற்கு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பஹல்காம் தாக்குதல் இதானதுக்கு அப்புறம் மோடியை தலையெல்லாம் முண்டமாக போட்டு அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பதிவு செய்யறாங்க. இதுக்கு வலுத்த கண்டனங்கள். இது ராகுல் காந்தி வரைக்கும் இது நீளுமோங்கிற அச்சம் கூட எனக்கு இருக்கு. ஏன்னா நான் போகிற போக்கில் நான் ஒன்றும் சொல்லுவேன். பல்வேறு விஷயங்களில் ராகுல் காந்தியின் நிலைப்பாடு இப்போ பஹல்காமுக்கு அப்புறம் எதுவும் வாயை திறக்கலைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போய் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒப்புதல் வாக்கு மூலமாக பாகிஸ்தான் ஆமாம் நாங்கள் பயங்கரவாத செயலை ஆதரிக்கவங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த நாட்டுக்குள்ள பூந்து அடிச்சு அந்த நாட்டை நாம் எப்படி பிரிட்டிஷ் நம்மளை ஒரு காலனி ஆதிக்கமாக வச்சிருந்தோம். ஃபென்சிங் போட்டு இங்கே யாரெல்லாம் இங்கே குற்றச்செயலில் ஈடுபடுறானோ தேச துரோக வழக்கில் அவங்களெல்லாமல் அங்கே கொண்டு போய் விட்டுணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சென்னை மாநகராட்சியில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் கோலமாவு, மேயர் பிரியா அடாவடி பதில். கோவில் சார்ந்த பள்ளி கல்லூரி கட்டிட பணிகளை விரைந்து முடிக்க சேகர் பாபு உத்தரவு. கர்நாடகாவில் பஸ்ஸை பாதி வழியில் நிறுத்தி தொழுகை செய்த முஸ்லீம் டிரைவர் சஸ்பெண்ட். காங்கிரஸ் அரசின் சீரியஸான நடவடிக்கையா, ஏமாற்று வித்தையா? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு விசாரணை கேட்ட காங்கிரஸ் கட்சி பிரமுகர், நீதிமன்றம் கண்டிப்பு. பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்பு, ஒப்புக்கொண்டார் பிலாவல் பூட்டோ. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். மேயர் பிரியா அவங்க ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நியூஸ் தமிழ் 24x7 அப்படிங்கிற ஒரு தனியார் சேனல், அங்கே இருக்கக்கூடிய நிருபர் நார்த் சென்னையில் குறிப்பாக அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே போய் பார்த்துட்டு அங்கே சுகாதார பணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்களில் அந்த கழிவு நீர் போகிறதுலாம் மூடாமல் கூட இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் அந்த மீடியாக்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே இப்போ நிறைய பள்ளங்கள்லாம் இருக்குது, அதில் பல இதில் 2 வீலர்ஸில் வரவங்கலாம் கூட சில சமயம் விழுந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. எப்போவும் இங்கே ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டது மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னு போய் அவர் பார்க்குறாரு. அதில் எந்த ஒரு ஸ்மெல், ப்ளீச்சிங் பவுடருக்கான எந்த ஸ்மெல்லும் இல்லை. அந்த நேரம் பார்த்து அந்த மேயர் அந்த பக்கம் வரும் பொழுது அவங்கள்ட்டே போய் கேட்குறார், இது பாருங்கள் நீங்கள் இது ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப கிண்டலாக, அப்போனா இது பான்ஸ் பவுடரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஞ்சம் தமிழில் அவங்க பேசுகிறாங்க. கூட இருக்கிறவங்க நீங்களே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு அல்லக்கை ஒன்றே சொல்கிறாரு. வேணா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், என் மேலே கேஸே போடுங்க அப்படின்னு அந்த நிருபர் சொல்கிறாரு. நீங்கள் பைட் எடுக்க வந்தீங்களா இல்லை பிரச்சனை பண்ண வந்தீங்களா அப்படிங்கிறது மாதிரி எதுனா அவருடைய பேர் என்ன, சேனல் என்ன அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் கேட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தொடர்ந்து இந்த தமிழக அரசு இதான் நடந்துகிட்ருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஊழலும் திராவிட முன்னேற்ற கழகமும், எதேச்சதிகாரமும் திராவிட முன்னேற்ற கழகமும், ஆணவம் திராவிட முன்னேற்ற கழகமும், ஜனநாயக விரோத செயலும் திராவிட முன்னேற்ற கழகமும்,
மிரட்டலும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு தான் இந்த ஒரே ஒரு சம்பவம் காமிக்குது. இதை வந்து நான் ஒரு 5-6 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த நிருபரை மிரட்டுற துணியில் தான் பேசுகிறாங்க. நீ யாரு அப்படின்னா அப்புறம் அவனே சொல்கிறாரு நான் ஜெர்ரி அப்படிங்கிறாரு. நான் நியூஸ் தமிழ் 24/7 சொல்லி அவருடைய ஐடென்டிட்டின்னு சொல்கிறாரு. அவரை மிரட்ட பார்க்குறாங்க. ஜனநாயக விரோத செயல் இதில் வருது, எதேச்சதிகாரம் வருது. அதோடு இல்லாமல் ஊழலில் வந்து அப்படி ஒரு கியூரியாசிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை நம்மன்னு அரிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு ஒரு 2 ரூபாய்க்கு பொட்டுக்கல்ல வாங்கணும்னா கூட அதுலேயும் கமிஷன் எதிர்பார்ப்பாங்களோ என்னமோ தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் அடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே, அண்ணாதுரை காசு கொடுத்தப்ப கடலை டீ வாங்கும்போது. கரெக்ட், பரவாயில்ல, உங்களுடைய ஞாபகத்துக்கு நான் வியந்து பாராட்டுறேன். அதில் 5 பைசாக்கு கமிஷன் அடிப்பேன்னு இன்றைய முதல்வர், அதாவது தவறான முன்னுதாரணத்தோட திகழக்கூடிய அப்பா, டோப்பா வைத்திருக்கும் அப்பா சொன்னதை அதானே நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, போய் ராயப்பேட்டைக்கு நடந்தே போவேன் டீ வாங்கிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொன்னார். அதுதானே? எப்படியா இருந்தாலும் சென்னை நம்ம ஊர் பக்கமே டீ கடை அப்போவே நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடியே கூட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு டீ கடை இருக்கும். கோபாலபுரத்தில் இருந்தோ இல்லைன்னா நுங்குமாக்கத்தில் இருந்தோ ராயப்பேட்டையில் போய் வாங்குற அளவுக்கு ஒன்றும் தூரம் கிடையாது. அதாவது அடிச்சு விடு தான். அதுவும் இந்த மேயர் பிரியாவுக்கு வேண்டப்பட்ட மந்திரி வல்லுவலியா பாபு என்கிற ஸ்னேக் பாபு அவர் தானே சொல்லுவார் அடிச்சு விடுங்க. அந்த மாதிரி இப்போ டோப்பா அப்பாவும் அடிச்சு விட்ட விஷயத்தை நீங்கள் நினைவு கூர்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. இவங்க வந்து அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து மாமிசங்களுடைய ஸ்லாட்டர் ஹவுஸ் தெரியுதானே அப்படிங்கிறாங்க. அங்கே ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து ரத்தம் ஓடும், கழிவுகள் இது பண்ணுவாங்க. அந்த நாத்தம் துர்நாற்றம் தாங்க முடியாமல் அந்த பகுதியில் மக்கள் வசிக்கிறாங்க. அதில் ஒரு பெரியவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பெரியவர் தான் இங்கே பாருங்கள் இந்த நாத்தத்திலே இருக்கும், இங்கே பாருங்கள் சாக்கடை தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் அவர் அந்த பேட்டியை நான் ஆரம்பத்தில் சொல்கிறாரு. அப்புறம் அவரை கஞ்சாடையாக அவரை மிரட்டுறதுன்னா எங்கே போய் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரே ஒரு வீடியோவில் 3-4 நிமிஷம் வீடியோவில் அத்தனை படுபாதக செயலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அந்த அம்மா இது என்ன பான்ஸ் பவுடராக போட முடியும்? அதாவது பான்ஸ் பவுடர்னு ஒன்று தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. அவங்களுக்கு எப்போதும் அந்த மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, பவுடரு, இந்த ஃபேஸ் பேக்கு. அவங்களுக்கு இருந்த ஒரு டவாலி அம்மா வந்து அதான் சொல்ல வரேன். நீ எப்படி நீ இது போடலாம், லிப்ஸ்டிக் போடலாம் அப்படின்னு அவங்கள அங்கேருந்து ரிப்பன் பில்டிங்லேருந்து மணலி ஜோனுக்குள்ளே தூக்கி அடித்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகவாதி, அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை நிறைந்தவங்க, அடுத்தவங்க தங்களோட கொஞ்சம் அழகாக ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்கிட்டா இந்த மேயர் அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் வரும். இப்போ அந்த கரெக்டாக அந்த ஜனநாயகத்தன்மை, திமுகவோட ஜனநாயகத்தன்மையோட அடிப்படையில் அவங்களும் வராங்க. இதில் வந்து நாங்கள் வந்து கோலமாவா அப்படின்னு வாங்க, இன்னொரு இடத்துல இருக்குது செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு அந்த நிருபர் கூப்பிடும்போது அந்த ஃபீல்டு அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க, முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கெட்டிக்காரம் புழுகு 8 நாளுங்கிற கதையை 8 நிமிஷம் கூட இவங்க புழுகு இல்லை. அதை போட்டதுக்கு பின்னாடியே நியூஸ் தமிழ் 24/7 அந்த புழுகை மூதலிச்சிட்டாங்க. அதில் அவமானப்படுறதுக்காக வாக்குவாதம் பண்ணிவிட்டு காரில் ஏறி போகிறாங்க. இது முதல் முறை கிடையாது. சென்னை மாநகராட்சியிலேயே பல்வேறு இடங்களில் நடந்திருக்கு. அந்த தாமோ அன்பரசன்கிற அமைச்சர் பல்லாவரத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அங்கே குடிநீரில் வந்து நச்சு கலந்து இறந்து போயிட்டாங்கங்கும்போது அதே இன்னொரு மீடியாக்காரர்கிட்ட ப்ளீச்சிங் பவுடருக்கு நீதானா மைதா மாவுன்னு சொன்னேன், மைதா மாவு வேலை தெரியுமா, ப்ளீச்சிங் பவுடர் வேலை தெரியுமா அப்படின்னு அவருக்கே உண்டான நாகரிக வார்த்தைகளில், தடித்த வார்த்தைகளில், ரவுடித்தனமாக, அதாவது ஒரு திமுக உடன்பிறப்பு எப்படி பேசுவோம்னா அந்த நிருபர் திரும்ப திரும்ப கோட்ட உடனே அந்த என்ன ரேட் கோட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அது எதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அதிகாரி அவனை போய் கேளு அப்படின்னு அவருடைய ஜனநாயக பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துலேயும் ஊழல் செய்யறதுங்கிறதுக்கு அது வந்து மக்களுடைய, அதுவும் விளிம்பு நிலை மக்களுடைய சுகாதாரத்தோட விளையாடுகின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏற்கனவே இந்த நம்ம பார்த்தோம், நம்ம 2 பேரும் தான் பேசுகிறோம், இந்த டாய்லெட் கான்ட்ராக்ட் அது 460 கோடி ரூபா. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது வெளியில் வந்து, அதுவும் பாருங்கள் கார்பரேட் கம்பெனியில் கூட ஒரு சீட்டுக்கு, ஒரு டாய்லெட் சீட்டுக்கு 120 ரூபா கொடுத்தலாம் க்ளீன் பண்ண மாட்டான். 120 ரூபான்னா ஒரு பாட்டில் டெட்டால் ஊற்றலாம். ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு டெட்டாலு, ஃபினாயிலு எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே கமன்னு வாசனையாக இலை போட்டு சோறு திங்கிற அளவுக்கு அந்த டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மாநகராட்சியோட எந்த டாய்லெட்லையாவது போய் யாராவது போனால் யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்து 2வது நாள் அவன் படுத்துருவான்.
அந்த அளவுக்கு கேவலமாக டாய்லெட்லேயும் கொள்ள, பொது சுகாதாரத்தில், அதுவும் விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தோட அவங்களுடைய சுகாதாரத்தோட சென்னை மாநகராட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் விளையாடுகின்றது. வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த நேர்கள் நினைச்சுப்பாங்க இது சென்னையில் மட்டும்தான் நடக்குது. ஏற்கனவே பார்த்தோம் திருநெல்வேலியில அந்த 55 லட்சம் பாஸ் பண்ணலன்னு சொல்லி பில்லே பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கமிஷனரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி 65 லட்சம் ரூபாய் பில்லு, 65 1 25 30 இந்த மாதிரி எதேச்சதிகாரம் அப்படி வெறித்தனமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவோமா மாட்டோமான்னு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வெறித்தனமா இவ்வளவு தூரம் ஊழல்ல ஈடுபடுறாங்க. முடிச்சதுலேருந்து திரும்ப அந்தாதி மாதிரி தொடங்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக ஊழல் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் நிதியில் பல கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. பள்ளி, கல்லூரி, திருமண மண்டபம், இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் ஜரூராக முடிக்கணும் அப்படின்னு அடிச்சு விடு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதில் என்ன சொன்னாங்க, சீனிவாச பெருமாள் கோயில் நிதியில் வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஒரு கல்யாண மண்டபம் தரைத்தளம் 25 கோடி இதில் கட்டிட்டு அதோட 3 ஃப்ளோர் பில்டிங்காக கல்யாண மண்டபம் கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் அந்த நாதர் கோயில் இருக்குது. அதோட மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அதை வந்து மராமத்து பணிக்கு வந்து 1.25 கோடி ரூபா செலவில் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நான் அதிகாரிகளை உத்தரவிட்டிருக்கேன்னு பெருமையாக ஒரு செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கேட்குறவன் கேனையன்னா கேழ்வரைகளும் நெய் வெடியுதும்பாங்க. அந்த கதையாக அடிமனை வாடகையை 15 ரூபாயிலேருந்து 2 ரூபாயை ஆக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்றது. 15% 2% ஆக்க போகிறோம்னு சொல்லி இதே ஸ்னேக் பாபுங்கிற அல்லேலுயா பாபு சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வருமானத்தை பெருக்கிறோம் அப்படிங்கிறாரு. யாரோட வருமானத்தைங்கிறத அவர் சொன்னால் பரவாயில்ல. உடன்பிறப்புகள் வருமானத்தையா, கான்ட்ராக்டர் வருமானத்தையா, இல்லை கான்ட்ராக்ட் கொடுத்து கமிஷன் பார்க்குற இவருடைய வருமானத்தையா அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. சீனிவாச பெருமாள் கோவில் எக்மோரில் இருக்குது. அந்த எக்மோர் பகுதியில் தான் நாங்கள் கல்யாண மண்டபம் கட்ட போகிறோம். இது தரைத்தளத்துக்கே 25 கோடி அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து ராஜஸ்தான்லேருந்து பளிங்குக்கல்லாம் அவன் கொண்டு வந்து போட்டு பலன்னு வச்சு கோடை நாளில் கூட கால் வச்சா ஜில்லுன்னு அப்படியே அந்த ஒரு ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் அவர் கட்டுவார்னு நினைக்கிறேன். 5000 சதுரடியே நீங்கள் பில்டிங் காஸ்ட் போட்டால் கூட 5000 ரூபா போட்டால் கூட 50,000 சதுரடி கட்டினா கூட இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருமாங்கிறது தெரியல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், போன கேள்விக்கு சொன்ன மாதிரி தான். வெறி, பதவி வெறியும் பண வெறியும் இவங்களை கண்ணை மறைச்சி தப்பு மேலே தப்பாக பண்ண வைக்கிது. அதுவும் பாருங்கள், இறைவன் காசோட விளையாடுறாங்க. உண்டியில் அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நல்லா ஆகணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும், என் வீட்டு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், பிரார்த்தனைகள் அப்படி இருக்கிறத கொண்டு வந்து போடுறதில்ல. அதை எடுத்து இவங்க திங்கிறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கங்கிறதே கிடையாதான்னு தெரியல. இறைவன் காசு, சிவன் சொத்து கொலநாசம், சிவன் சொத்தை திருடி தின்ன குடும்பங்கள் இன்னைக்கு என்ன கதியில் இருக்குங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறார், பல ஆக்கிரமிப்புகளை மீட்டிருக்கிறோம், கோயில் சொத்துக்களை மீட்டு இருக்கு. யார்கிட்டேருந்து? பல கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டு. யார்கிட்ட இருந்து? அது சொல்லுவோம் எப்ப. அதுதான் வெள்ளையறிக்கை கேட்குறாங்க, அது சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக காஃபி டேபிள் புக்கெல்லாம் போட்டு முதல்வர்கிட்டே அவர் பரிசாக கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பல இந்த கோயில் சிலைகளை வேற நாங்கள் மீட்டிருக்கிறோம், இந்த ஆட்சியில் எவ்வளோ சிலைகளை மீட்டிருக்கிறோன்னு அந்த விஷயங்களையும் கூட சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இவ்வளவு நாள் வந்து கோயில் தங்கம் அப்படியே இருந்தது, அதை நாங்கள் அடகு வச்சு கிட்டத்தட்ட 16 கோடி ரூபா கோயிலுக்கு வருமானத்தை மீட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது நாய் வேலை வெட்டி நாய்க்கு சூப்பு வச்ச கதையாக தான். கோவில் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்க நீ யார்? இப்போ இதுவே ஒரு அடாவடி செயல். நம்முடைய ஸ்ரீ டிவியில் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் ரமேஷ் அவர்கள் 120 எபிசோடுக்கு மேலே அரசு கையில் ஆலயத்தில் நான் கேள்வி கேட்டபோது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சென்ட்ரலைஸ்டாக நாங்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டோம். அது நீ யார் அறிவிக்க? அந்த கோவிலுக்கு நீ யார்? எந்த விதத்தில் என்ன சம்பந்தம்? யூ ஆர் ஏ சூப்பர்வைசிங் பாடி.
அங்கே தப்பு நடந்தால் அந்த தப்பை சரி பண்ணுறது தான் உன் வேலை. அங்கே போய் நீங்கள் அதை பண்ணுங்க, நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது உன் வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது எக்மோர் சீனிவாச பெருமாள் கோவிலுக்காக இருக்கட்டும், இல்லை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான திருக்கோவிலுக்கு சொந்தமான பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இல்லை மயிலாப்பூர் கபாலி கோவிலுடைய கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கல்லூரியை கொண்டு போய் 100 கிலோமீட்டர் தள்ளி கனிமொழி தொகுதிக்குள்ளே வரணுங்கிறதுக்கு கொண்டு போய் வச்சதாக இருக்கட்டும், இதெல்லாமே அந்தந்த கோவிலுடைய ட்ரஸ்டிகள்னா தீர்மானம் போட்டு அந்த வேலையை செஞ்சுக்கணும். சென்ட்ரலைஸ்டாக செய்யறதுக்கு நீ யார்? யூ ஆர் ஏ ஜஸ்ட் சூப்பர்வைசிங் பாடி. வந்தால் அங்கே செருப்பு ஒழுங்காக விட்டுருக்கானா, பக்தர்களுக்கெல்லாம் தண்ணி இருக்கா, பார்க்கிங் ஒழுங்காக இருக்கா, அங்கே செக்யூரிட்டி ஒழுங்காக இருக்கா, அந்த நிலபலங்கள்லேருந்து குத்தகையும் அடிமனை வாடகையும் ஒழுங்காக வருதா, இந்த பார்க்குற வேலை மட்டும்தான் அல்லேலூயா பாபு மற்றும் அந்த இந்து அறநிலைத்துறைக்கு. வீரமணி ஸ்டைலில் சொல்லணும்னா கணக்கு புள்ள உத்தியோகம். கணக்கு புள்ள உத்தியோகம். அது இன்னும் சொல்ல போனோம்னா குமாஸ்தா உத்தியோகம். குமாஸ்தானா கூட கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும், கணக்கு புள்ள தான் சரியாக இருக்கும். கணக்கு புள்ள உத்தியோகம் பார்க்க வந்துட்டு நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்க 8 ஆடு கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி இவர் குந்திக்கிட்டு நான் அதை மீட்டேன் இதை மீட்டேன் அப்படின்னு காற்றுலேயே இவர் கதை சொல்கிற இவர் எங்கேருந்து எதை மீட்டார்? 15%லேருந்து 2%ங்கிற அப்போ வருமானம் எப்படி பெருகும்? இதெல்லாம் 25 கோடி 30 கோடிங்கிற நீங்கள் ஒன்றும் இல்லை. நேத்திக்கு இவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை பார்த்தா மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு கணக்கு வருது. 100 கோடிக்கு குறைஞ்சது 25% கமிஷன் நமக்கு தெரிஞ்சு. இவங்க டெண்டர் அதில் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் டெண்டர் விடுறாங்க. அதுலேயும் அந்த டெண்டர் முடிஞ்சு பில்டிங் இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பில் போட்டு அவங்க அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இதில் மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்கிற அத்தனை வேலைகளுமே நம்ம யாராவது ஒரு சாதாரண மனிதன் நம்புவானா சொல்லுங்கள்? திமுகவுங்க, அதுவும் குறிப்பாக சேகர் பாபு திருக்கோவிலுக்கெல்லாம் பிரமாதமான வேலை செய்கிறாராங்கன்னு சொல்லி பாருங்கள். அதில் எவ்வளவு ரூபாய் இவங்க கமிஷன் அடிக்க போகிறாங்க? நீங்கள் இன்னொன்றும் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா செருப்பை போட்டுட்டு மேலே ஏறி நிற்கிது கோவில் விமானத்தில். இந்த மாதிரி அதோடு இல்லாமல் கோவிலுக்குள்ளே ஆஃபீஸ் கட்டுறதே தப்பு, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு டாய்லெட்டை வேறு கட்டுறானுங்க. ஆகம விதிக்கு முரணாகவே செயல்பட்டு இந்த கோவில்களை அழிக்க துடிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இறைவனோட விளையாடுறாங்க இவங்க. மக்களோட விளையாடினாங்க, மக்களின் உணர்வுகளோட விளையாடினாங்க, இப்போ இறைவனோட விளையாடுறாங்க. விளைவுகள் கொடுமையாகத்தான் இருக்க போகின்றது. அந்த நீங்கள் முடிக்கிறதுலேருந்து தொடங்குறது மாதிரி தான் பல நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இறைவனோடு விளையாடுறாங்கன்னு சொல்கிறீங்க. இறைவனை தொழுத ஒருத்தவரை கர்நாடக அரசு தண்டிச்சிருக்குது. நீங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இறைவனை தொழுவதுக்கு ஒரு தண்டனையா அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் ஊப்ளிலேருந்து ஹாவேரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸுடைய டிரைவர் என்ன பண்ணுறாரு, டபால்னு வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்துறார். சம்மந்தம் இல்லாமல் பஞ்சர் ஆகிருக்குமோ, இல்லை ஏதாவது பெட்ரோல் இல்லை, டீசல் தீர்த்து போச்சா என்னன்னு தெரியலையேன்னு பயணிகள் திக்குமுக்காடி உட்காந்துருக்காங்க. பார்த்தா இவர் ஒரு காலி சீட்டு இருக்குது, அதில் உட்காந்து நமாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் நமாஸ் எல்லாம் முடித்து ஒரு 15-20 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது அங்கே இருந்த ஒரு சக பயணி இது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போனவுடனே அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனவுடனே இதை கேள்விப்பட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் ப்ரமோஷன் கொடுத்துட்டார் அவருக்கு. போக்குவரத்து துறை அந்த இயக்குனருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார், ராமலிங்க ரெட்டிங்கிறவர். இது மாதிரி அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. இது பஸ்ஸு போகிற இடத்துல எங்கேயோ ஒரு இஷ்டத்துக்கு நிறுத்திட்டு நமாஸ் பண்ணுறதுங்கிறத இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னோடனே அவர் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கை விசாரணை பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. இது கர்நாடக அரசு, அதுவும் காங்கிரஸ் அரசு, ஒரு முஸ்லீம் டிரைவர் முல்லா அப்படிங்கிறவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்ன அப்படின்னு புரியல நமக்கு. இல்லை, அவரை இடைநீக்கம் தானே செஞ்சுருக்காங்க, அவரை பணி நீக்கம் செய்யலையே, இடைநீக்கம் தான் செஞ்சுருக்காங்க. அந்த இடைநீக்கத்துக்கு அப்புறம் அவருக்கு பாருங்கள், இப்போ அவர் டிரைவர் இல்லைங்களா, அநேகமாக அவருக்கு செக்கரோ இல்லை டைம் கீப்பரோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள். அவசரப்படாதீங்க, அவருக்கு நமாஸுக்கு பிரச்சனை இல்லாத வேற ஒரு வேலை கொடுப்பாங்க. அதாவதுங்க, இதோட எங்கேருந்து இதோட ஆரிஜின் பாருங்கள். தெலுங்கானாவில் இந்த ரம்ஜான் காலத்தில் நீங்கள் 4 மணிக்கு வீட்டுக்கு போகலாம். அங்கேருந்து அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சிக்கு இந்த வியாதி தொற்றிக்குது. மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கும்
நீங்கள் 4 மணிக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறாங்க. மதச்சார்பற்ற நாட்டில் தைப்பூசம், அமாவாசை, இது சித்ரா பௌர்ணமி, இந்த மாதிரி கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வைகாசி விசாகம், இந்த மாதிரி எல்லா மாதங்களும் நம்மளுக்கு திருவிழா இருக்குது. எல்லா நாட்கள்லேயும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது முக்கியத்துவம் பெறுது. எல்லாருமே மத அடிப்படையில் இப்படி போனாங்கன்னா, அதனால தான் நம்ம முன்னோர்கள் செய்யும் தொழிலை தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் மூலமாக, நீங்கள் அந்த தொழில் பக்தி மூலமாக நீங்கள் தொழிலை நல்லபடியாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சாலே அதுவே தெய்வ வழிபாட்டுக்கு ஒப்பானது அப்படிங்கிறதான் நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரம் வருஷமாக சொல்லிட்டு வருது. ஒரு உதாரணம் கூட, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மகாபாரதத்தில் துரியோதனன் நேரம் குடிச்சு கொடுன்னு கேட்க போகிறது யார்கிட்ட? தன்னுடைய பங்காளி யாரோட யுத்தம் செய்ய போகிறானோ அந்த சகாதேவன்ட்டு போய் தான் அவன் நேரம் குடிச்சு கொடுக்க சொல்லி வரான். அவனும் வந்திருக்கிறவன் வந்து என்னுடைய பங்காளி, நாளைக்கு நான் இவனோட தான் யுத்தம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அவனும் சகாதேவனும் நேரம் குடிச்சு கொடுக்குறான். இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அமாவாசை அப்படின்னு ஒன்று. இந்த போதாயன அமாவாசைங்கிறது கிருஷ்ணர் முத நாளே எள்ளுந்தண்ணியமாக தர்ப்பணம் செய்கிறாரு. அந்த எள்ளுந்தண்ணியை பார்த்துட்டு இன்றைக்கி அமாவாசை அப்படின்னு வருதுன்னா அதனால தான் போதாயன அமாவாசை வந்தது. இது எதுக்காக சொல்ல வரோம்னா, எதிராளியாகவே இருந்தாலும் ஒன்றை தொழில் ரீதியாக இருக்கும்போது அந்த தொழிலில் நீ நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த மகாபாரதத்தில் வந்த இந்த ஒரு சின்ன இது நமக்கு பாடம் சொல்லுது. அதே மாதிரி வக்கீலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அதில் பாகுபாடு இல்லாமல், கோவிலில் பூசாரி இருக்காங்க, நமக்கு அவங்களுடைய சில நேரங்களில் மனக்கசப்பு கூட இருந்திருக்கலாம். இறைவன் சன்னதியில் அவங்க அதில் கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கே இன்னொரு குடும்பத்தோட கூட பிரச்சனை இருந்திருக்கலாம். அவங்க அந்த எந்த வித்தியாசமும் இல்லாமல் தான் அதில் அவங்களுடைய தனி மனித வெறுப்போ அவங்களுடைய வழிபாட்டு முறையோ எதுவும் வராமல் தான் வருது. ஆனால் இப்போ இந்த கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறதே ஒரு கண் துடைப்போங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஏபிவிபி சேர்ந்த ஒருவர், அவர் பேர் என்ன, நெட்டேரு, அவர் படுகொலை செய்யப்படுகின்றார். அவருக்கு கம்பேஷனேட் கிரவுண்டில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் அவருக்கு அரசாங்கம், அன்றைய அரசாங்கம் வேலை கொடுக்குது, மனைவிக்கு வேலை கொடுக்குது. தமிழ்நாட்டில் பைபிள் சண்முகம் இந்து முன்னணி அலுவலக பாம் பிளாஸ்டில் குண்டு வச்சு படுகொலை செய்யப்படுகிறார். பைபிள் சண்முகத்துக்கு ஒய்ஃபுக்கு ஜெயலலிதா ஆட்சியானது நம்ம வீரத்துறவி ராமகோபாலனின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அரசாங்க வேலை கொடுத்தது. படுகொலை செய்யப்பட்ட நெட்டோரியின் ஒய்ஃபுக்கு கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை கொடுக்குறாங்க. ஆனால் சித்தராமையா ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள டெர்மினேட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வெவ்வேறு சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட, ஏதோ காரணங்களுக்காக பாதிக்கப்பட்ட மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்த ஒரு 5-6 குடும்பத்துக்கு நிதி உதவியும் இன்னபிற உதவிகளையும் செய்கிறது. இது ஒரு விஷயம். DK சிவகுமார் அவர் இதுக்கு போகிறாரு, கும்பமேளாவுக்கு போய் புனித தீர்த்தம் ஆடிட்டு வர்றாரு. அவரை உடனே இவங்கெல்லாம் வேட்ட நாய் மாதிரி குதற ஆரம்பிக்கிறாங்க. அவர் இது என்னுடைய இஷ்டம், நீ யார் கேள்வி கேட்க அப்படின்னு அவர் அகில இந்திய தலைவருக்கே பதில் சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் ஆனது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில் ஈடுபட்டு மெஜாரிட்டிகளை பகைத்து கொள்ளும் வேலையை திறம்பட செய்கின்றார்களோ என்ற ஒரு டவுட் இருக்குது. அதற்கு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பஹல்காம் தாக்குதல் இதானதுக்கு அப்புறம் மோடியை தலையெல்லாம் முண்டமாக போட்டு அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்கிறாங்க. இதுக்கு வலுத்த கண்டனங்கள், மிக வலுவான எதிர்ப்புகள் வர ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் கட்சியானது அதை நீக்குகின்றது. உடனே அந்த KC வேணுகோபாலா, அந்த வேணுகோபால் உடனே அவர் இல்லை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நாம் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் செஞ்சதுக்கப்புறம் இவர் இந்த பக்கம் இவரே வெள்ளப்பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ண கதையா இவர் இந்த மாதிரி இங்கே ஒரு உருட்டுறாரு. இது கடைசியில் என்ன ஆக போகுதுன்னா, மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட் இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, வடிவேலு தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு ஏணி சின்னத்தில் ஒரு குத்துமா இருக்கும். அந்த கதையாக ஆப்பசச்ச குரங்கு கதையாக இந்த காங்கிரஸ் ஆட்சி போய்கொண்டிருக்கின்றது.
கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி. இந்த நடவடிக்கை இப்போ அவர் சஸ்பெண்ட் பண்ணது தொடருமா, இல்லை அதை வந்து ரிவோக் பண்ணுறாங்களா என்னங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் நமக்கும் இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேள்வியில தான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். பகல்காம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. இப்போ வேலை இல்லாதவங்க வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சில வேலைகள்லாம் செய்வாங்க. அது அப்படியான்னு தெரியல. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலையும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் போகிறது. அவர் வந்து ஒரு PIL போட்டிருக்கார், பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்கார். என்னென்னா பகல்காம் இந்த தாக்குதல் நடந்ததில் இதை வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு வந்து ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கணும் அப்படின்னாரு. அதை நீதிபதிகள் வந்து சூரியகாந்த், கோட்டீஸ்வர் சிங் இவங்க அமர்வில் அது வருது. அவர் வந்து ரொம்ப சீரியஸாக கேட்குறாரு, உனக்கு உண்மையிலே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறியா? நீ வந்து இந்திய இராணுவத்துடைய மன உறுதியை குலைக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறியா? இன்னொன்று, நீதிபதிகளுக்கு புலன் விசாரணையுடைய அறிவு இதெல்லாம் நிபுணத்துவம்லாம் இருக்குன்னு நீ நம்புறியா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு மரியாதையாக போட்டிருந்த பேலை எடுத்துகிட்டு ஓடிடு, வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த தேசம் இருக்கிறது. எதிரி நாடு மீது தாக்குதல் நடத்த போகிறதா, அந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருக்கிறவங்க யாருங்கிற ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் இது போன்ற தேவையில்லாத ஒரு லிட்டிகேஷன் அந்த ஃபைல் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி எதில் தான் அரசியல் செய்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாத கட்சி. அதுவும் வந்து வழக்கறிஞர் போர்வேலை இவர் செய்கிறாருன்னா இதை இவர் மட்டுமே செஞ்சாரா? இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ரெண்டாவது, இவர் இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அதனால இவருக்கு வேற ஏதாவது ரூபங்கள்ல இவர் ஆதாயம் அடைகின்றாரா? ஃபினான்ஷியலாவோ இல்லை வேற சில பொருட்களோ கொடுக்கப்பட்டு, இல்லது ஹனி ட்ராப், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் என்ன காரணம்னா, எவனாவது ஒரு கிறுக்கம் இந்த மாதிரி செய்வாங்க. முதல்ல கோர்ட்டில் போயிட்டு இல்லைங்க இதுக்கு நீதி விசாரணை வேண்டும், இது அடிச்சிருக்கிறது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. NIA விசாரணையை தொடங்கிடுச்சு. பலர் விசாரணை தொடங்கி NIA விசாரணையில் மேஜர் மதன்குமார் இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு வீடியோ பேசினார், கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். அதில் அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறார், இதை தீவிரவாதிகள் தாக்குதலாக நான் Day 1 April 22 நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு அவர் சென்னையில் இருக்கார். சம்பவம் நடந்தது பஹல்காம், காஷ்மீரில். இங்கே அவ்வளோ 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மேஜர் மதன்குமார் இந்த பேட்டர்னை பார்க்கும்போது எனக்கு வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளோட ஆர்மியில் இருக்கிறவங்களே இதை செஞ்சுருப்பாங்கங்கிற டவுட்டு தான் ஏற்பட்டது அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லும்போது, இப்போ இந்த கேஸ் போட்ட இந்த விவகாரம் பாருங்க, இந்த ஒரு உள்நோக்கம் கொண்ட இந்த அப்போ ஒருவேளை ஒரு கமிஷனை அமைச்சிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ பாகிஸ்தான் அதிபர்கிட்டையும் போய், பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல்கிட்டையும் போய், இல்லை சுட்டவன்ட்டையும் போய், நீ எப்படியா சுட்ட, இப்படி சுட்டியா அப்படி சுட்டியா இப்படியா கேட்க போகிறாங்க. பித்துக்குளித்தனமாக பப்ளிசிட்டி வாங்கறது கிடையாது. இவங்க இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க. இது வந்து ராகுல் காந்தி வரைக்கும் இது நீளுமோங்கிற அச்சம் கூட எனக்கு இருக்குது. ஏன்னா நான் போகிற போக்கில் நான் ஒன்றும் சொல்லலை. பல்வேறு விஷயங்களில் ராகுல் காந்தியின் நிலைப்பாடு, இப்போ பஹல்காமுக்கு அப்புறம் எதுவும் வாயை திறக்கலைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போய் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் பேசிடாத. அதுலேயும் கூட அவர் பாதிக்கப்பட்ட ஒரு காஷ்மீரி முஸ்லீம் வீட்டை போய் மட்டும் பார்த்தாரு. அந்த 26 பேர் படுகொலை ஆனதுல வேற யாரையும் பார்க்கல. மெஜாரிட்டி ஹிந்துஸ்ல நாம இதுல மதம் பார்க்கல. மதம் பார்க்கறது அவங்க தான். கல்யாணம் ஆகி 20 நாள் கூட ஆகாத, 10 நாள் கூட ஆகாத ஒரு தம்பதியை புருஷனை மட்டும் கொல்றான். அந்த வீட்டை கூட போய் அவர் பார்க்கல. இன்னொரு செய்தி இன்னைக்கு படித்தேன். மெட்ராஸை சேர்ந்த ஒரு டாக்டர், பரமேஸ்வரன், அந்த டாக்டர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். எய்ம்ஸில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து டெல்லியில் கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ராகுல் காந்தி யாரை போய் பார்க்குறாரு பாருங்க. அவர் என்ன மாதிரி விஷயத்தை மக்களுக்கு தெரிவிக்க வர்றார். நல்ல வேளையாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தலைவர்கள், அதுவும் SV ரமணின்னு சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஊடகப் பிரிவுக்கு சோனியா காந்திக்கு பக்கபலமாக இருந்தார், திருவண்ணாமலைக்காரர். நான் சோஷியல் மீடியாவில் அவர் எழுதினதை படித்தேன். அவர் என்ன சொல்கிறாரு,
இந்த ஆளூர் அவர் பேர் என்ன, ஆளூர் ஆசன, ஆளூர் ஷானவாஸ், அந்த பேர் மட்டும் எனக்கு என்னமோ நுழைய மாட்டேங்குதுங்க. அவன் வந்து என்ன சொல்றான், காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபிக்கு எதிராக வலுவான அரசியல் செய்யவில்லை, காங்கிரஸ் கட்சியானது அதிலிருந்து நழுவி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது என்ன சொல்ல வரான், நீங்கள் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை ஃபுல்லாக ஏன் செய்யலை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச பொன் கிருஷ்ணமூர்த்தியும் எஸ்வி ரமணியும் மட்டும்தான் தமிழக காங்கிரஸ்லேருந்து இதை கண்டித்து சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க. ஆளூர் ஷானவாஸுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீ யாரா காங்கிரஸ் பற்றி எவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, நீ நேத்தி பெஞ்ச மழையில முளைச்ச காளான், நீ யார் காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொல்ல, எங்கள் கட்சியை நடத்துறது எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனால் சொல்லாத ஒரு விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா, இந்த விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல்களை செய்யக்கூடிய, மட்ட ரகமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கும்பல்களின் கூட்டமைப்பாக தான் பல பேர் கருதுறாங்க. நாம மட்டும் இல்லை, பல பேரும் கருதுறாங்க. இதுல இந்த ஆளூர் ஷானவாஸ் அவனுக்கான உள்நோக்கம் என்னன்னா, நீங்க நல்லா பாருங்க, அவன் தான் வந்து அது வந்து அவங்கெல்லாம் தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லாதீங்க, அவங்க விடுதலைக்காக போராடக்கூடிய போராளிகள்னு சொல்லுங்க. திருமாவளவன் ஒரு ஆள் தான் அவர்களின் போராளிகள் என்று அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி சொன்னான். திருமாவளவனும் பாகிஸ்தானோட போர் தொடுக்க கூடாது அப்படின்னா என்னையே விசாரிக்க வேண்டியது இந்த ஆளூர் ஆசன பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ், அந்த அவனையும் திருமாவளவனையும் இந்த மாதிரி நபர்களையும் விசாரிக்கிறதோட இல்லாமல் டெல்லியில மட்டும் அந்த வக்கீலையும் விசாரிக்காம இவங்களையும் சேர்த்து விசாரிக்கணும். ஆனா ஒரு துரதிருஷ்டவசமா காங்கிரஸ்ல பொன் கிருஷ்ணமூர்த்தி குரலோ எஸ்பி ரமணி குரலோ வெளியில எடுபடாம போய், சசி தரூரும் அதே கருத்தோடு தானே இப்ப பேச, தமிழ்நாட்டை நான் இந்த திராவிட்ஸ் கூடவே அரசியல் செய்யறதுனால இந்த திராவிட்ஸை தாண்டி என்னால் திங்க் பண்ண முடியல. சசி தரூர் போன தடவை நம்ம இங்கேயே பேசியிருக்கோம், சசி தரூரும் அதை வரவேற்று தான் பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய பாரத நாட்டின் ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவர் மத அடிப்படையிலையும் ஜிப்பவுத்து பார்த்தெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் அவரும் பதிவு செஞ்சிருந்தார். ஆனால் இந்த உள்நோக்கம் கொண்ட இப்படி வழக்கு தொடர்ந்தவர்களை நம்முடைய அரசும் அவர்கள் பின்புலத்தை ஆராய வேண்டும், அரசியல் கட்சிகளும் அவர்களை கண்டிக்க வேண்டும். பாகிஸ்தானுடைய முன்னாள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பிலாவல் பூட்டோ ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், குறிப்பாக இராணுவ அமைச்சர், அவர் என்னென்னா, நாங்கள் வந்து மேற்கத்திய நாடுகளுக்காக, குறிப்பாக அமெரிக்கா, யூகே, உங்களுக்காக வந்து பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவியும் அவங்களுக்கு அவ்வப்பொழுது பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆப்கான் இதில் வந்து தாலிபானுக்கு ஒதுக்கிய பணத்தில் நாங்களும் அடித்தோம் அப்படின்லாம் அவர் ரொம்ப பகிரங்கமாக ஸ்கை நியூஸ்க்கு ஒத்துக்கிட்டார். இந்த ஸ்கை நியூஸ் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இவர்கிட்டையும் அந்த ஸ்கை நியூஸ் தான் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், இதில் என்னங்க பெரிய உலகமகா ரகசியம் வேணாம், நாங்கள் வந்து பயங்கரவாதிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவும் நிதி உதவி பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், அதற்காக பாகிஸ்தான் மிகப்பெரிய விலையை கொடுத்தது, எங்களை வந்து எல்லாரும் பிராண்ட் பண்ணாங்க பயங்கரவாதியாகன்னு, அதுக்கு வந்து ஏழ்மை நிலைக்கு பாகிஸ்தான் போகிறதுக்கு அதுவும் கூட ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சிரிக்காமல் கேட்டுக்கணும், பாகிஸ்தான் வந்து ஒரு அமைதியான நாடு, இஸ்லாம் ஒரு அமைதியான மதம், நாங்கள் என்றைக்குமே போரை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோல்டு காஃபி கூட வந்துருச்சு, சூடான ஐஸ்கிரீம்னு இது வரைக்கும் வந்ததா தெரியல எனக்கு. எப்படி நகை முரண், காப்பின்னா சூடாக இருக்கும், இப்போ தான் அது கோல்டு காஃபி காலப்போக்கில், ஆனால் சூடான ஐஸ்கிரீம் உருகிடும் சூடுபட்டா. சூடான ஐஸ்கிரீம்ங்கிறது எவ்வளோ உண்மையோ அதே உண்மை தான் அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. கடைசி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க, அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டு உண்மையிலேயே அது வந்து நம்ம வாயால் மட்டும் சிரிக்க முடியாது அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஆனால் அதே பையன் தான் இன்னொன்று சொல்கிறான் பாருங்க, நாங்கள் அதுலேருந்து விலகி இருக்கோம். அதாவது ஒரு மிருகத்தனம் கொண்ட காட்டுமிராண்டி கும்பல் தான் இந்த பயலுவங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீ வந்து சிந்து நதியில் தண்ணியை நிறுத்திப்பார், ஒன்று எங்களுக்கு தண்ணி வரணும், இல்லை நாட்டு ரத்தம் வரும் அப்படின்னு. இது ரெண்டும் வராதுடா, சிறுநீர் தாண்டா வரும், நாங்கள்லாம் வந்து மூச்சா போவோம், வேணா அதை குடின்னு தான் சொல்கிற அளவுக்கு நமக்கு ரத்தம் கொதிக்குது. ஒரு இந்தியர் வந்து யூகே அந்த பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்னால் அது பெரிய அளவு வைரல் ஆனது.
டீ குடிக்கிறதுக்கு இனிமேல் அவர் டீ குடிக்கிறது மாதிரி அந்த எம்பசிலேருந்து அதிகாரி இப்படி காட்டுறாரு, கழுத்தை அறுத்துருவேங்க. எடுத்துட்டு டீ கிளாஸ் வச்சுட்டு அவர் கிண்டலாக அப்படி பண்ணார். அந்த டீக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் தண்ணி வேணும், அதுக்கும் இனிமேல் தண்ணி கிடைக்காது, இனிமேல் இதுக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி. ஆல்ரெடி நம்மள மாதிரி ஒரே சிந்தனை அதே சிந்தனைன்னு லண்டன்ல கூட நம்மள மாதிரி ஒரு பயம் இருக்கான். அதனால கத்தி எடுத்தவன் கத்தியால் அழிவான். அந்த மாதிரி பாகிஸ்தான்கிற நாடு, நான் இதுக்கு முன்னாடி வேறு சில யூடியூப்பில் பேசும்போதும் சொன்னேன், நான் இங்கேயும் அதை பதிவு செஞ்சேன்னு நினைக்கிறேன். நம்முடைய அந்த கோஷம் முடிவுக்கு வந்து விட்டதோ அப்படின்னு நான் போன மாதம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன பையன் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை கேட்குறான், காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது அப்படிங்கிற கோஷம் ரொம்ப நாளாக நம்முடைய இந்து இயக்கங்களின் கோஷம். அது போன மாதம் வரைக்கும் அது முடிவுக்கு வந்துருச்சோன்னு நினச்சேன். ஆனால் புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை கூட நீங்கள் அழித்து விடலாம், ஆனால் பாகிஸ்தானிடம் உள்ள பயங்கரவாத மனோபாவத்தை மாற்றுவது கொடூரத்திலும் கொடூரம், இயலாத காரியம். சூரியன் கூட உங்களுக்கு மேற்கில் உதிக்கும். ஆனால் இந்த பயங்கரவாதிகள் மனோபாவத்தில் உள்ள பாகிஸ்தானியர்களோட மனோபாவத்தை மாற்றவே முடியாதுங்கிறது தான் நிரூபிக்கும் விதமாக பிலவல் புட்டோட பேச்சு இருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தாண்டி எவ்வளவு நுணுக்கமாக நாடு பிடிக்கிற வேலையை செய்யறதுக்கு அதுக்கு இங்கேயும் சில பேர் துணை போகிறாங்கங்கிறத டெய்லி நமக்கு பார்க்கக்கூடிய டேட்டா நம்மளுக்கு கதி கலக்குது. கிட்டத்தட்ட 86,000 பாரத நாட்டை சார்ந்த பெண்கள் பாகிஸ்தானியர்களை திருமணம் செய்து இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டு இங்கேயே அந்த குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அவங்களுக்கு தேவையான அனைத்து பெனிஃபிட்ஸையும் இங்கேயே இது பண்ணி, அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், நான் தேர்தலில் ஓட்டு கூட போட்டிருக்கேனுங்க. இது நாம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வசிக்கின்றோம் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானுடைய என்ன கேட்டால், பாரத நாடு நம்ம ஏற்கனவே போன வாரம் நான் பதிவு செஞ்சது திரும்பியும் சொல்கிறேன். இந்த பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து அடித்து பாகிஸ்தானை பிடிச்சி நம்மளுடைய ஒரு அடிமை நாடாக வச்சிருந்தா மட்டும்தான் எவெல்லாம் தீவிரவாத செயல் செய்கிறானோ. இப்போ யாருக்கும் பல பேருக்கு நாங்கள் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சுங்க, நாங்கள் இங்கே எலெக்ஷனில் ஓட்டு போட்டோம், பாண்டிச்சேரியில் ஒருத்தான் 15 வருஷமாக இருக்கோங்கிறான். இன்னொருத்தான் கோயம்புத்தூரில் ஒரு பங்களாதேஷி ஒரு இந்திய தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவள் பேரில் வீடெல்லாம் வாங்கி கடைசியில் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுது. குஜராத்தில் ஒரு கிராமத்தையே புல்டோசர் வச்சு அழிக்க 1200 பேரை கைது செஞ்சு அழிச்சிட்டு போகிறாங்க. திரும்புகிற பக்கம்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ இவங்க அந்த டெட்லைன் அறிவித்தாங்க பாகிஸ்தானுக்கு திரும்ப அனுப்பணும் அப்படின்னு. பல பேர் நாங்கள் போக விரும்பப்படலை, இங்கே இருக்கிறோங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல், அதாவது செக்குலர் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளாகட்டும், ஒரு சில இஸ்லாமியர்கள் இங்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக மோடி ஆக்கி விட்டாருங்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவங்க நாங்கள் இங்கேயே இருக்கிறோங்கிறாங்க. அது நமக்கு ஒன்றும் புரியல. எதால சிரிக்கிறதுனே தெரியாதுங்க. மோடி ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைங்கிற, ஆனால் அப்புறம் பலரும் தினரும் ஒரு பாகிஸ்தானுக்கு போனா போக மாட்டேங்கிறாங்க. அவங்க உனக்கு சேஃபான நாடுன்னு நீ ஃபீல் பண்ணுறிய, அங்கே போகலாம்ல. இந்த 86,000 நம்ம மீதி பேரை போக சொல்ல. ஆனால் சிஏஏ கொண்டு வந்த போது இவனுங்கெல்லாம் எப்படி பாஞ்சு வந்தானுங்கிறதுக்கு எனக்கு இப்போ தான் புரியுது. சிஏஏ கொண்டு வந்தோடனே சிஏஏனால ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட பாதிக்கப்படலை, ஒரே ஒரு பாரதியன் கூட பாதிக்கப்படலை. ஆனால் சிஏஏக்கே இவனுக்கு இவ்வளோ பெரிய ஒப்பாரி வச்சு ஏன்டா இப்படி கத்துறான், ஏன் இவ்வளோ பெட்டக்ஸ் புண்ணார அளவுக்கு இவனுக்கு கத்துறானுங்க. இவனுக்கு கத்தில எனக்கு என்ன குடலே வாய் வழியாக வெளில வந்துடும் போல இருந்தது. இவனுக்கு கத்தின கத்தல் வச்ச ஒப்பாரி. அதுவும் திருமாவளவன், அந்த ஆளூர் ஆசன, அவன் இவங்கெல்லாம் பேர் என்னங்க, ஆளூர் ஷானவாஸ். அது ஏங்க எனக்கு அந்த பேர் மறந்து போகுதுன்னு தெரியல. இந்த பயலெல்லாம் கத்திட்டே இருந்தானு பாருங்க. ஆனால் இந்த என்ஆர்சி கொண்டு வந்தோன்னா இவனுங்கெல்லாம் பெரிய அந்த வைக்கலை முன்னாடி கடாவடி அடிப்போம் பார்த்துறீங்களா ஊரில், இந்த மாதிரி வைக்கலை போட்டு கொளுத்தி அதில் இவனுங்களே போய் செத்துப்பிடுவானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒப்பாரி வச்சானுங்க. என்ஆர்சி கொண்டு வராத அப்படின்னு ஏன் இவனுங்க கத்தனுக்கு காரணம் பாருங்கள். ஒரு பகல்காம் இன்சிடென்ட் நாடு முழுக்க எங்கே எப்படி இருக்குது. பாகிஸ்தானோட அக்டோபஸ்காரங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கு, பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கு. குஜராத்தில் வங்கதேசிகள் அவ்வளோ பேர் இருக்கான்.
மெட்ராஸில் வங்கதேசிகளை கைது செய்ய டெல்லி போலீஸ் வர வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரில. இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒப்புதல் வாக்கு மூலமாக பாகிஸ்தான் ஆமாம் நாங்கள் பயங்கரவாத செயலை ஆதரிக்கோங்கிறான். அதனால தான் சொல்கிறேன், அந்த நாட்டுக்குள்ளே பூந்து அடித்து அந்த நாட்டை வந்து நாம் எப்படி பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஒரு காலனி ஆதிக்கமாக வச்சுருந்ததோ ஃபென்சிங் போட்டு இங்கே யார் யாரெல்லாம் இங்கே வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறானோ தேச துரோக வழக்கில் அவங்களெல்லாமல் அங்கே கொண்டு போய் விட்டுணும். அந்த மாதிரி ஒரு நாடாக கொண்டு வந்தால் இந்த பாரத நாடு இதன் வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.